வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்யலாம். நம்ம இன்றைக்கி எந்த மசாலாவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சிங்க. தாளிப்புக்கு 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சிங்க. அது கூட நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டோம். இது நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துட்டோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்தாச்சுங்க. நமக்கு தக்காளி நல்லா வதங்கி தண்ணி விட்டு மசிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 100 ml புளிப்பு இல்லாமல் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிரும் சேர்த்தாச்சிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டோம். இது கூட நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு மசாலாத்தூள்லாம். இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இருத்துட்டு மட்டனை சேர்த்துங்க. இப்போ மட்டனை சேர்த்தாச்சு. நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சிங்க. இப்போ நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டோம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. மட்டன் வந்து தண்ணி விடும். ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வேகட்டும். இப்போ பாருங்கள், மட்டன் ஒரு 5 நிமிஷம் வெந்தத்தில் நமக்கு தண்ணி வந்திருக்கு. இது கூட நம்ம ஒரு 3 டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா மசாலாத்தூள்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி திட்டமாக சேர்த்துங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். நான் இன்றைக்கி 5 to 6 விசில் விட போகிறேன். வாங்க மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நம்ம விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் ஆஃப் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு கமகமன்னு நல்ல ஒரு வாசனை வருதுங்க. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி. நம்ம இன்றைக்கி எந்த மசாலாத்தூளும் அரைச்சி சேர்க்கலைங்க. அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி இதை சாப்பாட்டோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசையோட சாப்பிட்லாம். ரொம்ப குயிக்காக சிம்பிளாக டக்குன்னு ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.